வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் என்பவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட நிலையில் டிஎஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். துரை வெங்கடேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் சட்ட ஒழுங்கு டிஐசியாக இருந்து வரக்கூடிய சங்கர் கணேஷ் என்பவர் நீதிமன்ற உத்தரவின் பேரே காவல் சீருடையே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது தற்போது இங்கே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியை சேர்ந்தவர் லோகேஷ். இவர் காவல்துறையிலே காவலராக பணிபுரிந்து வரக்கூடிய நிலையிலே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியிலே பூசிவாக்கம் என்கின்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் பேக்கரி கடையிலே பிரச்சனை எழுந்திருக்கிறது. அந்த பிரச்சனையிலே முருகன் என்பவரை சாதி பெயரை சொல்லி அவருடன் இருந்தவர்களையும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே தனது காவல்துறையுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அவர் முருகன் மற்றும் அவருடன் இருந்த 5 நபர்கள் என மொத்தம் 6 பேரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே தொடர்ந்து அவர் மீது காஞ்சிபுரம் வாலாஜாபாத் காவல் நிலையத்திலே 6 பிரிவுகளின் கீழே 6 பேர் மீது வழக்கு பதிவானது. SC/ST ஆக்ட் உட்பட 6 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினமானது காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலே இந்த தொடர்பான அந்த விசாரணையானது நடைபெற்று தொடர்ந்து அந்த லோகேஷ் என்பவரை உடனடியாக கைது செய்திட மாவட்ட நீதிபதி செம்மல் அவர்கள் உத்தரவிட்டிருந்தால் இன்று மாலை வரை கால அவகாசம் கேட்டிருந்த நிலையிலே தற்போது அந்த குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி மாலை வரை கைது செய்யப்படாத நிலையில் குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி காஞ்சிபுரம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பணியாளர்களால் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நகலோடு நீதிபதியினுடைய அந்த காரிலேயே தற்போது அந்த 22ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலானது வைக்க அந்த நீதிபதியானது உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற பணியாளர்கள் நீதிமன்ற உத்தரவுடன் தற்போது சீருடையுடன் அந்த கைது செய்யப்பட்டு தற்போது காஞ்சிபுரம் கிளை சிறைக்கு தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது சீருடையில் இருந்த டிஎஸ்பி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது.